கடந்த சில ஆண்டுகளாக ஊத்துக்குளி பகுதியில் நிலவி வரும் வறட்சியின் காரணமாக பால் உற்பத்தி குறைந்து வெண்ணெய் தயாரிப்பு பாதியாக குறைந்துள்ளது. வெண்ணெய்க்கு புகழ்பெற்றது ஊத்துக்குளி. 100 ஆண்டுகளுக்கு மேலாக இப்பகுதியில் தயாரிக்கப்படும் வெண்ணெய் இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்களுக்கும் அமெரிக்கா, சிங்கப்பூர், மலேசியா, ஆஸ்திரேலியா உள்ளிட்ட வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகிறது. ஊத்துக்குளி பகுதியில் தற்போது நாள் ஒன்றுக்கு எருமை பாலிலிருந்து 100 முதல் 300 டன் வரையிலும், பசும்பாலிலிருந்து 50 முதல் 100 டன் வரையிலும் வெண்ணெய் தயாரிக்கப்படுகிறது. பச்சை பாலில் தயாரிக்கப்படும் ஊத்துக்குளி வெண்ணெய் முற்றிலும் சுகாதாரமானதாகவும் உணவுப் பொருட்களின் சுவையை பன்மடங்கு கூட்டித் தரும் வகையிலும் இருக்கும். ஆனால் இப்பகுதியில் சில ஆண்டுகளாக கடும் வறட்சி நிலவி வருவதால் பசு உள்ளிட்ட கால்நடை வளர்ப்பை கைவிட்டு விவசாயிகள் வேறு தொழிலுக்கு மாறி வருகின்றனர். இதனால் ஊத்துக்குளி பகுதியில் பால் உற்பத்தி குறைந்து வெண்ணெய் தயாரிப்பும் கடந்த 2 ஆண்டுகளில் பாதியாக குறைந்துள்ளது. விவசாயம் பாதிச்சு போச்சுங்க. விலைவாசி கூடி போச்சு. எல்லாம் இது இல்லை, தீவனம் இல்லை, மழை இல்லை. அதனால எல்லாம் விவசாயம் நம்ம பாதிச்சுக்காண்டி தொழிலும் பாதிச்சுன்னு வைங்களேன். முதல்ல விவசாயத்தை நம்பி தான் இருந்தாங்க மக்கா. அப்போ எருமை மாடை கறவை நிறைய வச்சுருந்தாங்க. அப்போ தான் சந்தை செலவுக்கு அவங்களுக்கு வாரவருக்கா இந்த பாலை ஊற்றினா வாரவருக்கா சந்தை செலவு பண்ணுறதுக்கெல்லாம் சௌரியமாக இருந்ததுங்க. இப்போல்லாம் தொழிலாகி போச்சுங்க. விவசாயம் கட்டோன்னே அவங்க பார்த்தாங்க, கொஞ்சம் 1 வருஷம் பார்த்தாங்க, 2 வருஷம் பார்த்தாங்க. மழை இப்படியே இழுத்துட்டு போனங்காட்டிக்கு நாளுக்கு நாள் ஒன்றும் பண்ண முடியாத சூழ்நிலை, விவசாயம் சூழ்நிலை ஆகி போச்சுங்க. அவங்க வேறு தொழில் பண்ண போயிட்டாங்க, தொழிலுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால இதில் ஒன்றும் இன்ட்ரெஸ்ட்லாம் போச்சுங்க. விவசாயம் செழித்திருந்த நிலையில் ஊத்துக்குளி பகுதியில் நாள் ஒன்றுக்கு 2000 டன் வரை வெண்ணெய் தயாரித்து வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்ததாகவும், தற்போது 10ல் 1 பங்கு அளவு மட்டுமே வெண்ணெய் தயாரிக்கப்படுவதாகவும் வெண்ணெய் தயாரிப்பில் ஈடுபட்டுள்ள பொன்னுச்சாமி வருத்தத்துடன் கூறினார். 10ல் 1 பங்கு தான் உற்பத்தி ஆகுதுங்க. அந்த உற்பத்தி ஆகிற சரக்கு இன்னும் அந்த தரம் குறையாது இருக்குதுங்க. ஊத்துக்குளி முதல் இந்த ஒரு 30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு ஊத்துக்குளி வெண்ணெய்னா பேர் போன வெண்ணெய் இருந்ததுங்க. அந்த அளவுக்கு உற்பத்தி இருந்ததுங்க, தரம் இருந்தது. இப்போ வெள்ளை இருந்ததுங்க. வெள்ளை அந்த அளவுக்கு இப்போ உற்பத்தி ரொம்ப கம்மியானோன்னா அப்புறம் இருக்கிற வெண்ணெய் அந்த தரமாக இருக்குதுங்க. வெண்ணெய் ஊத்துக்குளி வெண்ணெயோட விலை ஒன்றும் அதிகமாக மேலே போனோட அதிகமாக சேல்ஸாக போகிறது இல்லைங்க. உற்பத்தி மேலே போக விலை அதிகமாக போக உற்பத்தி வியாபாரம் குறைஞ்சி தான் வருதுங்க. வெண்ணெய் தயாரிப்பு குறைந்து வருவதாலும் பால் மற்றும் அதன் மூலப்பொருட்களின் விலை உயர்ந்து வருவதாலும் ஊத்துக்குளி வெண்ணெயின் விலை 30% வரை உயரும் நிலை ஏற்பட்டுள்ளது.